எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடல் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்கான டெஸ்ட் வந்து நான் क्वेश्चन பேப்பர் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லிருக்கேன். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வர சண்டே வந்து அதாவது கம்மிங் சண்டே வந்து என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட், அதில் எத்தனை யூனிட், எவ்வளோ மார்க்கு, அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இந்த டெஸ்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கம்பல்சரி அட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பயம் இருக்காது. ரெண்டாவது நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு பயம் இல்லாமல் போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி எல்லாரும் அந்த டெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ கம்மிங் சண்டே வந்து என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட், எவ்வளோ மார்க்கு, அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸாம் டைமில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்புறதுக்கும் சிரமமாக இருக்கும், நீங்கள் படிக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ கம்மிங் சண்டே வந்து என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட் தான் டெஸ்ட். சரிங்களா? இப்போ லாஸ்ட் வந்து கல்வி உளவியலிருந்து 2 யூனிட் டெஸ்ட் வச்சேன். பட் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தான் டெஸ்ட். சரிங்களா? அடுத்த வாரம் 2 யூனிட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கற்றலும் கற்பித்தல ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தான் உங்களுக்கு இந்த வாரம் சண்டே டெஸ்ட். சரிங்களா? சண்டே வந்து நான் நைட்டு 7 மணிக்கு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு நான் கொஸ்டின் அனுப்பிச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் கேட்பேன், 15 மார்க். சரிங்களா? 10 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்பேன், 30 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் 5 மார்க், மொத்தம் வந்து உங்களுக்கு 50 மார்க் டெஸ்ட். சரிங்களா? இந்த டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க என்ன செய்யுங்க, இந்த 10 மார்க் கொஸ்டின் மட்டும் நல்லா கவனிச்சுங்க. 10 மார்க் கொஸ்டின் மட்டும் டைம் வந்து நோட் பண்ணிக்கங்க. எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்றோம், இந்த 3 கேள்வி எந்த டைம்க்குள்ள முடிக்கணும். இந்த 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி போனவங்களா ஒரு சில தவறு பண்ணாங்க. என்ன தவறு பண்ணாங்கன்னா அந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து எக்ஸாம் போறப்ப 5 கொஸ்டின் அவங்களால அட்டெண்ட் பண்ண முடியல அந்த டைமுக்குள்ள. நான் அதனால தான் நான் இப்போ 2 இயர்ஸ்ல இருந்து நான் அந்த மாடல் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த மாடல் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக இந்த மாடல் டெஸ்ட் நான் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வாரம் கற்றலும் கற்பித்தல்ல ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு டெஸ்ட். சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே இந்த வாரம் கிளாஸ்ல நான் உங்களுக்கு நடத்துறேன். சரிங்களா? தேங்க்யூ.